ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் விலாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். புதுசாக யாராவது நம்ம சேனல் வந்து என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டி விடுங்க. 50,000 ஏர்ன் பண்ணுற சேனல் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது செலவெல்லாம் போக ஃபுட் டெலிவரி பண்ணி ப்ராஃபிட் நம்ம 50,000 எவ்வளோ டேஸ்க்குள்ளே ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றது தான் சேலஞ்ச். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வர முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா போன வீக் லாஸ்ட் வீக் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் 1400 ரூபா. இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா வீக்கெண்ட் இன்சென்டிவ் போட்டிருக்காங்க. அதனால் நம்ம பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் அடிச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை. கண்டிப்பாக அடிச்சிடலான்ற நம்பிக்கை இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா டைம் 12:25 ஆகுதுங்க. நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டோம், செகண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் பிரியாணி வேலைச்சேரில் தான் இருக்குது. வெயில் வேறு பயங்கரமாக இருக்குங்க. சரி போய்ட்டு எடுக்கலாம் வாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளாக் போஸ்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இன்னிலேருந்து கரெக்டாக டெய்லி நம்ம ரொட்டீன் விளாக் போஸ்ட் பண்ணுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, நம்ம கிளம்பலாம் வாங்க. டைம் ஆகுது, போய்ட்டு ஆர்டர் பிக் பண்ணலாம். நம்ம பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் பிக் பண்ண வந்துட்டோங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு கொஞ்சம் ரெடியாக தான் இருக்குது. போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 1:48 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 184. 5வது ஆர்டர் இங்கே தாங்க போட்டிருக்காங்க. துறைப்பாக்கத்தில் இருக்கும் இந்த கடை தான். இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெடி வரல. இங்கே வந்து ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பெருங்குடிங்க. வெயில் வேறு அடிச்சு பிரிக்குதுங்க. பயங்கரமான வெயில். இப்போ தான் 4 மணி வரை ஓட்ட போகிறோன்னு தெரில. டைம் பார்த்தீங்கன்னா 3:23 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 7 ஆர்டர் தான் ஓட்டியிருக்கோம். 316 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 8வது ஆர்டர் எங்கே எடுக்க வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குமரன். பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. கிண்டியில் தாங்க இருக்கும். இங்கேருந்து நமக்கு ட்ராப் எங்கே போட்டிருக்காங்கன்னா வேலைச்சேரி தான். லாஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டு ஒரு 1/2 hour பக்கம் ஆர்டரே போடலைங்க நமக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். டைம் பார்த்தீங்கன்னா 3:30 மணி ஆயிடுச்சுங்க. இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. எப்போ தான் ரெடி ஆகும்னு தெரில. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்சென்டிவ் 1500 ரூபா அடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 25 ஆர்டர் ஓட்டணும். 10 கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதாவது ஆர்டர் மட்டும் நம்ம ஓட்டிட்டா பத்தாது, கிக்ஸும் கம்ப்ளீட் பண்ணோம். இல்லை ரெண்டுத்தில் எது பண்ணலாமே நமக்கு இன்சென்டிவ் கட் ஆகிடும். அதனால் நம்ம ரெண்டுமே மேனேஜ் பண்ணி பண்ணணும். பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 to 4 ப்ளஸ் வந்து ஈவினிங் 7 to நைட்டு 3 மணி வரை ஓட்ட போகிறோங்க இன்றைக்கி. அப்போ தான் நம்ம இன்சென்டிவ் அடிக்க முடியும். இன்றைக்கும் அந்த மாதிரி தான் ஓட்ட போகிறோம். நாளைக்கு நாளான்னைக்கு 3 நாளுமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாளுமே நம்ம இந்த மாதிரி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி ஓட்டினா மட்டும்தான் நம்மளால் இன்சென்டிவ் அடிக்க முடியும். இல்லைனா கண்டிப்பாக இன்சென்டிவ் அடிக்க முடியாதுங்க. ஆனால் நம்பிக்கை இருக்குது 100%. நம்ம டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்சென்டிவ் அடிச்சிருவோம். வெயிட் பண்ணி பாருங்கள், பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 ஆகுதுங்க. நம்ம 7 மணிக்கு லாகின் பண்ணோம். நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் இருக்க நந்தனம் பேலஸ் தான். நம்ம வந்து மதியம் வரை எத்தனை ஆர்டர் ஓட்டியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் ஓட்டியிருக்கோங்க. 365 ரூபா பண்ணியிருக்கோம். நமக்கு இன்னும் 25 ஆர்டர் பர் டே பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். இன்னும் நமக்கு எத்தனை ஆர்டர் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 17 ஆர்டர் பார்க்கணுங்க. நம்ம நைட்டு 3 மணி வரை ஓட்ட போகிறோம். ஏன்னா நம்ம கிக்கு கம்ப்ளீட் பண்ணோம். கிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதான் 10 கிக்கு. நம்ம 10 கிக்கு எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மணி வரை ஓட்டினா தான். இப்போ லாகின் பண்ணி தொடர்ந்து கண்டினியூவாக நம்ம 3 மணி வரை ஓட்ட போகிறோங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை ஆர்டர் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு. 25 ஆர்டர் எடுத்தாலே போதுமானது. இன்னும் 3 மணி வரை அதுக்கு மேலே முடிச்சாலும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஏன்னா அப்போ நாளைக்கு நம்ம கவுண்ட்டு குறைஞ்சிரும். சரிங்க, பார்ப்போம் இருங்க.
இன்னும் ஃபுட்டு ரெடி ஆகல, வெயிட் பண்ணிருக்கோம். இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் எங்கே போட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூருங்க. இன்னும் பிரச்சனை இல்லை, சூப்பர் தான். டைம் பார்த்தீங்கன்னா 8:52 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 11 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். எவ்வளோ என் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 548 ரூபா என் பண்ணியிருக்காங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையாறில் இருக்க இந்த ரெஸ்டாரண்ட் தான், ஹோட்டல் டாப்ஸி. இங்கே தான் நம்ம ஆர்டர் எடுத்து வந்திருக்கோம். இப்போ தாங்க ஃபுட் ரெடியாக வந்திருக்கு. வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. டாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவான்மையூர். போயிட்டு ஆர்டர் பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 9:46 ஆகுதுங்க. இப்போ வர 14 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 630 ரூபா என் பண்ணியிருக்கோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் இருக்கோங்க. பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க முருகன் இட்லி கடை. இங்கே தான் நம்ம ஆர்டர் எடுக்க வந்திருக்கோம். நம்மளுடைய 15வது ஆர்டர். இன்னும் நம்ம 10 ஆர்டர் பார்த்தா ஆர்டர் கொண்டு முடிஞ்சிச்சு. ஆனால் கிகு கம்ப்ளீட் பண்ணோம். அதுக்கு நம்ம ஓட்டி தான் அவனை, வேறு வழியே இல்லை. 3 மணி வரை. சரிங்க, நம்ம ஃபுட் ரெடி வந்துடுச்சு. போயிட்டு பிக் பண்ணிட்டு வரலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:30 மணி ஆகுதுங்க. இங்கே தான் நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க, ஸ்டார் ஆம்பூர் பிரியாணி. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் தாங்க. இங்கேருந்து நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெசன் நகர் போட்டிருக்காங்க. இப்போ தான் நம்ம ஆர்டர் பிக் பண்ணோம். சரிங்க, டக்குன்னு கிளம்பலாம். இது நமக்கு எத்தனாவது ஆர்டருன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 8வது ஆர்டருங்க. சரிங்க, கிளம்புவோம். டைம் பார்த்தீங்கன்னா 1:57 ஆகுதுங்க. 21வது ஆர்டர் எடுக்க எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி, வேளச்சேரியில் இருக்க கேஎஃப்சி தாங்க. இங்கேருந்து நம்ம கஸ்டமர் லொக்கேஷன் எங்கே போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆதம்பாக்கம் தாங்க. இன்னும் நம்ம 4 ஆர்டர் ஓட்டணும். இந்த ஆர்டர் இல்லாமல் ஓட்டிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் கரெக்டாக 1 ஹவர் டைம் இருக்குது. 3 மணி வரை தான் நம்ம ஸ்லாட் புக் பண்ணோம். சப்போஸ் அந்த ஆர்டர் ஓட்ட முடியலனா இன்னொரு ஸ்லாட் புக் பண்ணி 4 மணி வரை ஓட்டி கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஆர்டர். இன்னும் ஃபுட் ரெடி வரலைங்க, வெயிட் பண்ணிருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3:20 ஆகுதுங்க. நம்ம 12 மணிக்கு மேலே 7 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 295 ரூபா என் பண்ணியிருக்கோங்க. 12 மணிக்கு முன்னாடி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு முன்னாடி 17 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து 1024 ரூபா என் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எவ்வளோன்னு பார்க்கலாமா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 1319 ரூபா என் பண்ணியிருக்கோங்க. 301 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோம். 30 ரூபா நம்ம செலவு. எல்லாம் போக ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 988 ரூபா தாங்க ப்ராஃபிட். பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 3:20 ஆகுதுங்க. நம்ம வந்து 10 gigs கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆர்டர்ஸ் தாங்க பார்த்தோம். அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மி தான். ப்ராஃபிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 988 ரூபா தான். இவ்வளோ நேரம் ஓட்டி இது நம்ம நார்மலாக 8 ஹவர் 7 ஹவர் ஓட்டினாலே இந்த அமௌண்ட் வந்திருக்கும். எல்லாமே வந்து ஷார்ட் ஆர்டருங்க, எதுவுமே லாங் ஆர்டரே நமக்கு போடல. ஹையஸ்ட்டாக போட்டதே 65 ரூபா சம்திங் தான் போட்டாங்க. எல்லாமே ஷார்ட் ஆர்டர் 20 ரூபா 30 ரூபா அதே மாதிரி போட்டதால் தாங்க நமக்கு அமௌண்ட்டு ஏறவே இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்சென்டிவ்க்கு நமக்கு ஷார்ட் ஆர்டர் தான் தேவை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கி 24 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். நாளைக்கு 26 ஆர்டர் ஓட்டினா அதான் பர் டேக்கு 25 ஆர்டர் கணக்கு வந்துடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். கன்ஃபார்ம் டெஃபினட்டாக 100% வந்து நம்ம இன்சென்டிவ் தட்டி தூக்கலாம். வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் ஆகுது, போய்ட்டு தூங்கலாம். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விலாகில் பார்க்கலாம்.